தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகியோர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதற்கு காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த மனுவில் என்ன தெரிவிச்சிருக்காங்க கார்த்திக் மற்றும் ரமேஷ்? மேலும் இந்த உத்தரவு தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஊத்தங்கர தாவேக எம்எல்ஏ இளையராஜா கிட்ட குதிரை பேரம் நடத்தியதா பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்திக், ரமேஷ் ரெண்டு பேரும் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையிலேயோ இல்ல புகாரிலோ எங்களுடைய பெயருக்கு இடம்பெறல. எங்களுக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டும் அந்த புகார்லயோ வழக்குலயோ சொல்லல. ஆனா பின்னாடி நடத்தின விசாரணைக்கு பிறகு தங்களுடைய பெயர் இந்த வழக்குல சேர்க்கப்பட்டிருக்குது. குதிரை பேரம் நடத்தியத தொடர்பா தாவேக எம்எல்ஏ இளையராஜா கிட்ட நாங்க தொலைபேசி மூலமாவோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாவோ பேசியதா எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாத நிலையில விசாரணைக்கு அழைத்து நோட்டீஸ் அனுப்பாம சட்ட விதிகளை பின்பற்றாம காவல்துறை தங்களை கைது செஞ்சிருக்குது. ஏற்கனவே தங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்யப்பட்டு கைபேசிகள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தங்களை காவல்ல வைக்க எந்த ஒரு அடிப்படையும் இல்லை அப்படிங்கறதுனால எங்களுக்கு ஜாமீன் வழங்கணும் அப்படின்ற கோரிக்கை மனு வச்சிருக்காங்க. இந்த மனு நீதிபதி இளந்திரையின் முன்னாடி விசாரணைக்கு வந்தப்ப காவல்துறை தரப்புல ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் என்ன சொல்றாருன்னா, இந்த மனுவில் பதிலளிக்கைக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த மனுவுக்கு ஜூலை 27ஆம் தேதிக்குள்ள பதிலளிக்கணும்னு சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த விசாரணையை அன்றைய தினத்துக்கு தள்ளி வைத்திருக்கார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.